ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு வயதாகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? கை கால்கள் நடுக்கம் ஏற்படும் போது நம்ம சொல்லுவோம், ரொம்ப வயசாகிடுச்சு, சாப்பிட முடியல, ஒரு டம்ளர் காஃபியை கூட கையில் பிடிக்க முடியல, கைகளில் நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களும் கூட வயதாவதற்கு முன்பே கை கால்களுடைய நடுக்கத்தால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். 5 காரணங்கள் கை கால்களில் நடுக்கம் ஏற்படுவதுக்கு. முதலாவது காரணம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படை மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய குறைபாடு. சோடியம், பொட்டாசியம்னு சொல்லக்கூடிய இந்த 2 உப்புச்சத்துக்கள் தான் நம்முடைய இயக்கத்திற்கே அடிப்படை. மூளையுடைய செயல்பாடுகளுக்கு சோடியமோ, இதயத்துடைய செயல்பாடுக்கு பொட்டாசியமோ, இது 2ம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்மால் இயங்க முடியும். பொட்டாசியம் அதிகமாகும் போது ஏற்படுகின்ற நோய்களும், அதே போல் சோடியம் குறையும் போது ஏற்படுகின்ற நோய்களும் மிகப்பெரிய அளவில் நம்மை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அதனால் இந்த உப்புச்சத்துக்களுடைய குறைபாடுகள் நம்ம உடம்பில் கைகளுடைய நடுக்கம், கால்களுடைய நடுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது முக்கியமான காரணம் சர்க்கரையுடைய குறைபாடு. இன்றைக்கு யாரெல்லாம் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறோமோ, அளவுக்கு அதிகமான சர்க்கரை இருப்பது நோயாக இருந்தாலும் சர்க்கரையுடைய அளவு குறைந்து போகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம்னா அதுவும் நமக்கு கடுமையான பாதிப்பை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ சர்க்கரை மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை நம்ம இருக்கோம்னா அதுவும் நமக்கு நோய்களை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஸோ குறைந்த சர்க்கரை அப்படிங்கிறது, லோ சுகர் அப்படிங்கிறது இந்த கை கால் நடுக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணம். 3வது முக்கியமான காரணம் மெக்னீசியம் மற்றும் B12 சத்துக்களுடைய குறைபாடு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு பெரும்பாலும் இந்த கை கால் நடுக்கம் ஏற்படுகின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் தன்னுடைய உடம்பில் ஒரு சக்தி குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறதே உணராமல் மீண்டும் மீண்டும் மருந்துகள், ஏதோ தனக்குள் பெரிய வியாதிகள் ஏற்பட்டு விட்டது போல உணர்ந்து கொண்டு மிகுந்த மன அழுத்தத்தோடு வருவாங்க. இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது B12 100 தான் இருக்குது, அதே போல் மெக்னீசியம் 1 புள்ளி தான் இருக்குது அப்படின்னு வரும்போது அதற்கான சத்துக்களுக்கான உணவு முறைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கை கால்களுடைய நடுக்கம் தானாகவே மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். 4வது, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல்கள், நரம்புகள் சார்ந்த அழுத்தங்கள் இந்த கை கால் நடுக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம். சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டலோசிஸ், கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய், அதே போல் நம்முடைய தோள்பட்டையை பாதிக்கக்கூடிய மோசமான ஒரு நோயாக இருக்கக்கூடிய இன்றைக்கி பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்படுகின்ற அழுத்தம், அதே போல் இடுப்பில் ஏற்படுகின்ற சயாட்டிக் நோயுடைய குறைபாடு, இவை அனைத்துமே கை கால் நடுக்கத்தை உருவாக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக, ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது, தசைகளில் இருக்கக்கூடிய புரதச்சத்து குறைந்து போகின்ற ஒரு நிலை இன்றைக்கு கை கால் நடுக்கத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். கை கால் நடுக்கம் மிகுந்த அளவு குறைந்து போய் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த புரதச்சத்து குறையுகிறதுன்னு நம்ம கை கால் நடுக்கம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த புரோட்டீனூரியான்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்புடைய ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை சொல்லலாம். இப்போ இந்த 5 காரணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணங்களால் இந்த கை கால் நடுக்கம் நமக்கு ஏற்படலாம். கை கால் நடுக்கத்தை குணப்படுத்தக்கூடிய 5 சுலபமான வழிமுறைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது வழிமுறை, சத்து குறைபாடுகள், B12 சத்தோ, சோடியம் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களோ, அல்லது நம்ம உடம்பில் மெக்னீசியம் சார்ந்த சத்துக்களோ இருக்குது அப்படின்னா இந்த சத்துக்களுடைய குறைபாடுகளை நீக்க மிகச் சுலபமான, அதே நேரத்தில் மிக மிக அழகாக உதவி செய்யக்கூடிய ஒரு உணவு எது தெரியுமா? முடக்கருத்தான் கீரை தான். இன்றைக்கு இந்த முடக்கருத்தான் கீரையை நம்ம வாத நோய்களுக்காகவும் வாத வலிகளுக்காகவும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கை கால் நடுக்கத்தை நீக்க முடக்கருத்தான் கீரையை உணவாக பயன்படுத்தினாலே போதும். நம்முடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகள். அதனால தான் வாரம் ஒரு முறையாவது முடக்கருத்தான் கீரையை கொண்டு செய்யக்கூடிய தோசையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்ததை நம்ம பார்க்குறோம். முடக்கருத்தான் கீரை இன்றைக்கு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது, இன்றைக்கு ஒரு அழகான ஒரு ஹோம் ரெமெடி நான் சொல்லித்தரேன். ஒரு ஜூஸ். என்ன ஜூஸ்? கை கால் நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் யார் வீட்டில் இருந்தாலும் ஒரு 50 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து, அது 50 கிராம் அளவுக்கு மாதுளை முத்துக்களை எடுத்து
10 கிராம் அளவுக்கு இஞ்சி இட்டு தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய எனர்ஜி பாம்னே நான் சொல்லுவேன். இந்த கை கால் நடுக்கம் சார்ந்த சிரமங்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற மெனோபாஸ் நேரங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வு, மனச்சோர்வு மற்றும் நடுக்கம் குறைய இந்த பீட்ரூட், மாதுளை, இஞ்சி சாறு தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மூன்றாவது, எண்ணெய் குளியலே இந்த கை கால் நடுக்கத்திற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 20 மில்லி அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு செய்து கழுத்திலிருந்து கால் வரை நன்றாக தடவி அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குடிக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியை செய்து பாருங்களேன். இந்த கை கால் நடுக்கம் குறைந்து போகிறதும் மறைந்து போகிறதும் பார்க்க முடியும். பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் எல்லாம் 70 வயது 80 வயது ஆகின்ற போது தான் நடுக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கு 40 வயதில் ஏற்படுவதற்கான காரணமே இந்த எண்ணெய் குளியல் சார்ந்த ஒரு சிகிச்சையை கலாச்சாரமாக வைத்திருந்ததை மறந்து போனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ எண்ணெய் குளியல் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு நாம் அதிகமான கவனம் எடுக்கும்போது இந்த கை கால் நடுக்கமெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். 7வது, இது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நம்ம பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் வந்து தொப்புளில் எண்ணெய் வைக்கிறது. பொதுவாக இந்த தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு கலை, ஒரு இயற்கை சிகிச்சை கலாச்சாரமாகவே நாம் மறைந்து போன ஒரு சிகிச்சையாக பார்க்குறோம். இந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறது தான் நம்ம உடலில் உருவாகக்கூடிய முதல் உறுப்பு. ஒரு கருவாக தாயுடைய வயிற்றில் நாம் உருவாகும் போது அந்த உயிர் உருவாவதிலிருந்து நாம் குழந்தையாக வெளிவருவது வரை அனைத்து வகையான சுவாசமும் நம்ம மொத்த உடம்புடைய கண்ட்ரோலும் எங்கே இருக்கும்னா தொப்புள் கொடியில் தான் இருக்கும். தொப்புள் கொடியில் நாம் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை உடலில் ஏற்படுகின்ற 4448 நோய்களை தீர்க்க வல்லது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு. அப்படி இருக்கும்போது உடலில் ஏற்படுகின்ற வர்ம நோயாக நமக்கு ஏற்படுகின்ற கைகள் கால்களில் ஏற்படுகின்ற நடுக்கம் மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது வெறும் 30 சொட்டு விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் கிடைக்கிறதோ, என்னுடைய ஃபேவரட் எதுனா விளக்கெண்ணெய் தான். ஒரு 30 சொட்டு எடுத்து தொப்புளில் இரவு படுக்கும்போது வைத்து உள்ளங்கையை வைத்து கிளாக் வைஸில் ஒரு 30 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 30 முறையும் நம்ம மசாஜ் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய நரம்பு மண்டலங்களும் நரம்புகளும் ஆற்றல் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். பொதுவாக அந்த எண்ணெய் குளியலும் தொப்புளில் எண்ணெய் வைப்பதும் கலாச்சாரமாக நம்ம மறந்து போயிட்டோம். ஆனால் அதை செஞ்சு பாருங்களேன், அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதெல்லாம் சரி சார், உள்ளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு மூலிகையாக சொல்லுங்கள். 5வது கடைசி, பூனைக்காளி விதைச்சூரணம். பொதுவாக நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய நோய், பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நோய், நரம்பு பலவீனத்தால் ஏற்படுகின்ற நடுங்கு நோய்கள், உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நடுக்குவாதம் சார்ந்த நோய்களும் பலவீனங்களும் இந்த ஒற்றை மூலிகையில் சரியாகும் அப்படின்னா அது பூனைக்காளி விதை தான். கருப்பு நிறத்தில் வெள்ளை நிறத்தில் 2 வகையான பூனைக்காளி விதைகள் நமக்கு கிடைக்கும். இந்த பூனைக்காளி விதைகளை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு பால் வெந்நீர் கலந்த நீரில் ஆவியில் அதை வேக வைக்கணும். இரவு நேரத்தில் வேக வைங்க, பகல் நேரத்தில் வெயிலில் காய வைங்க. இந்த மாதிரி 21 முறை செய்து எடுத்த அந்த பூனைக்காளி விதை சூரணத்தை காலை ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பு அல்லது உணவு உண்டு 1 மணி நேரம் பின்பு வெந்நீர் அல்லது பாலில் சாப்பிடும்போது இந்த கை கால்களில் ஏற்படுகின்ற நடுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு கைகள் கால்கள் நடுங்குவது சத்து குறைபாடு, முதுகுத்தண்டு சிரமம், நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனம், மூளை சார்ந்த நோய்கள்னு நிறைய காரணங்களால் ஏற்பட்டாலும் கூட சுலபமான வழிமுறைகளை கொண்டு நோயுடைய தீவிரத்தை நம்மால் குறைத்து கொள்ள முடியும். தொடர்ந்து நமக்கு ஒரு வேளை 1 வருடம் 3 வருடங்களாக இந்த நடுக்கங்கள் இருக்குன்னா தவறாமல் மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ணெய் குளியலும் தொப்புளில் எண்ணெய் வைப்பதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள். அதே போல் இந்த பீட்ரூட், மாதுளை மற்றும் இஞ்சி சாறு அதைவிட சிறப்பானதுன்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் விட சிறப்பானது முடக்கருத்தான் கீரையில் செய்யக்கூடிய உணவை வாரம் 1 முறையாவது சாப்பிடுவது. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கை நடுக்கம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.